உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆங்கில மாத பலன்களில் நவம்பர் மாத பலன்கள். சார், பிரத்யோகமாக நம்ம ஏன் ஆங்கில மாதம் எடுக்கிறோம், தமிழ் மாதம் எடுக்காமல் ஏன் ஆங்கிலம் எடுக்கிறோம் அப்படின்னா, இயற்கையோடு நம்ம பழகிட்டோம். சேல்ரி வருது, அதுபோக பார்த்திங்கன்னா டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ஒன்றிலிருந்து எடுக்கப்படுது. தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 அதாவது 16 தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த 15 நாளில் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால நம்ம ஆங்கில மாத பலன்களை பிரத்யேகமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் 1/11/2025 இந்த 2025 நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான அலைச்சலும் ஆன்மீக சுற்றுலாவும் தெய்வ அனுகூலங்கள் கூடியிருந்தாலும் செலவினங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. தெய்வத்துக்கு செய்வது, தெய்வ சம்பந்தப்பட்டது கலந்து கொள்வது உத்தமமே என்றாலும் கூட முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும் என்பதற்கு இணங்க உள்ளபூர்வமான வழிபாடும் பிரார்த்தனைகளும் பிராசித்தியமும் பரிகாரமும் முக்கியம் என்றாலும் கூட மேச ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம், குறிப்பாக நவம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கூட செலவினங்களை கட்டுப்படுத்துவது உத்தமம். மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு குறிப்பாக விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதை, அந்த விரயத்தை சுப விரய நமஸ்து அப்படின்னு எடுத்துக்கணும். ஊருக்காகவோ அல்லது உள்ளத்துக்காகவோ பிரார்த்தனைகளுக்காகவோ அல்லது பேருக்காக தான தர்மங்கள் போன்றா இருந்தாலும் கூட எதையும் சிந்தித்து செயல்படுவது உத்தமம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம். மேலும் சிறு உடல்நிலையில் பாதிப்பு, ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்திருந்தாலோ அல்லது உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது உத்தமம். அது விருச்சிகத்தில் செவ்வாய் இருப்பது, உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருந்தாலும் கூட ஒரு சில செவ்வாய் இரத்த நாளங்கள் நரம்புகளுக்கு அதிபதி என்பதால் உடல்நிலை சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு டாக்டர் கன்சல்டிங் பண்ணிக்கொள்வது, அதாவது ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க கூட ஒரு தடவை தன்னை ரெஃபர் பண்ணிக்கொள்வது நன்மை பயக்கும். மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது முடிக்க தங்களை ஒதுக்கி வேணாம் என்று சொன்னவர்கள் தேடி வரக்கூடிய பாக்கியம் இருக்கும். பழசை மரங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணம் இருக்கட்டும். அதே நேரத்தில் அவர்களால் பட்ட காயத்துக்கு நம்ம விமோசனம் கிடைக்காட்டினா கூட உங்களுக்கு பேரும் புகழும் உங்கள் ஆசீர்வாதமும் தேடி சரணடையக்கூடிய காலத்தில் பழசை பேத்தி பகையாக்கி கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்கும். மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நெடு நாட்களாக கால் வலி இடுப்பு வலியில் அவஸ்தப்பட்டவர்களுக்கெல்லாம் படிப்படியாக விமோசனம் குறிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். மாணவ மணிகளுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருந்தாலும் கூட தன்னை ரெக்கவர் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு படிச்சிருக்கிறேன், இஸ் ஓகே அப்படின்னு, இட்ஸ் ஓகே அப்படிங்கிறாங்க, ஹீ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய படிப்பு நாலேஜை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது பின்வரும் காலங்களில் பரீட்சைக்கு இலகுவாகவும் மதிப்பெண்ணும் உங்களுடைய மதிப்பும் கூடக்கூடிய அமைப்பை இந்த மாதத்தில் இருந்து தொடங்குது என்பதால் மாணவ மணிகள் குறிப்பாக படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக நல்ல நிலையில் போய்கிட்டு இருந்தது, தீபாவளி இருந்து மந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் 3/11 மேல் திடீர் ராஜயோகம், திடீர் அபிவிருத்தி, திடீர் பெரிய ஆர்டர்லாம் கிடைக்க இருப்பதனால் சரியான நேரத்துக்கு கடைகளையும் சுய தொழில் போன்றவர்களும் தன்னை சரியான நேரத்துக்கு முறையான முறையில், அதாவது லேட்டாக திறக்காம முன்னே செஞ்சு திறக்கும் பொழுது உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஒரு சில கிரகங்கள் தடங்களை ஏற்படுத்துவதற்கு நமது அசட்டுத்தனமும் சோம்பேறித்தனமே காரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அரசாங்கத் துறையில் வேலைப்படுபவர்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்னாடியே வேலைக்கு போகிறது உத்தமம். சார், அப்பா எனக்கு பயமாக இருக்குமா சார், வேலை போயிருமா சார், அந்த மாதிரி அல்ல. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருந்தால் இவர் வந்துட்டாரு, இவர்கிட்ட கொடுத்தா சீக்கிரம் முடிப்பாரு அப்படின்னு சொல்கிற பொழுது அது உங்களுக்கு பதவி உயர்வும் இன்கிரிமெண்ட்டும் கூட்டக்கூடிய அமைப்பை இந்த மாதத்தில் இருந்து தொடங்குது. அடுத்த 3 மாதத்தில் அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு இடப்பெயர்ச்சியும் அபிவிருத்தியும் யோக பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருப்பதால் அரசாங்கத்துறை அல்லது பொது வேலைவாய்ப்பு பிரைவேட்டில் இருக்கிறவங்க, பேங்க்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம்
கொஞ்சம் முன்னாடியே ஆபீஸ்க்கு செல்வது, வேலை நேரத்துக்கு செல்வது கூடுதல் நலனை படைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருந்தாலும் கூட சிந்தித்து செயல்படுவது, தன்னுடைய ரகசியத்தை பாதுகாப்பது, தேவையில்லாமல் பிறரிடம் தன்னுடைய விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய ரகசியமே உங்களுக்கு பேருதவியாக இருந்து பின்வரும் காலங்களில் அபிவிருத்தி கொடுக்கும் என்பது இந்த மாதத்தில் உள்ள பலன். விவசாயத்துறையினருக்கு இயற்கை சரியில்லை சார் என்றாலும் கூட இயற்கைக்கு பின், அதாவது புயல் மழைக்கு பின் தன்னுடைய விவசாயம் பொன்னாவதற்கு என்ன வழிகள் என்று மூத்த அதிகாரிகளிடமும் வயதில் முறிந்த இந்த பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு இப்பொழுதே தயாராகும் பொழுது தை மாதம் விதைக்கக்கூடிய பட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதற்கு இப்போதே தயாராகி கொள்ளுங்கள். குறிப்பாக லவர்ஸ், காதலர்களுக்கு எப்படி இருக்கும், இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது. சமீப காலமாக ஊழல் குடலாக இருந்தவங்க ஊழல் குடல் தேவைதான் என்றாலும் கூட சும்மா எப்பவுமே சண்டை சச்சரவே போட்டுட்டு இருந்தா லைஃப் கசந்து போயிடும். ஸோ அதை குறைத்து கொண்டு தன்னுடைய பின்வரும் காலங்களில் வாழ்க்கையை என்ன மாதிரி அமைத்து கொள்ளணும் எந்திரிச்சு சிந்திக்க தொடங்கினால் உங்களுடைய காதலும் வாழ்க்கை பயனும் இனிமையாக கொண்டு போகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த நவம்பர் மாதம். மேஷ ராசியில் இருக்கிறவங்க இந்த மாதம் வணங்க வேண்டிய பிரத்யேகமான தெய்வம் முருகன். அது எந்த முருகனாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை பயப்பார் என்பதை நினைவில் கொள்ளுங்க. உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 279. உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் சாண்டல் ஆஷ். இந்த நவம்பர் மாதம் மேச ராசிக்கு வெற்றியே. மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களை எடுத்து உரைத்தேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில விகிதாச்சாரம் பார்வை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை பிரச்சனை அடிப்படையில் எடுத்து மிக எளிமையாகவே உங்களுக்கு வழங்கி இருப்பதனால் இந்த வருங்காலங்களில் இந்த குரு குறிப்பாக விருச்சிகத்துக்கு வரக்கூடிய சூரியனுடைய அமைப்பு, இதிலிருந்து சூரியன் விருச்சிகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, இப்படி கிரகச்சாரத்தினுடைய அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது மேற்சொன்ன 12 ராசிகளுக்குமே இந்த 30 நாளில் இது நடந்தே தீரும் என்கிற அதி அற்புதமான ஒரு செய்தியாக இல்லாமல் கடவுள் மேல் ஆணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சில அரிய பெரிய விஷயங்களை நம்ம சேனல்ல மட்டுமே பார்க்க முடியும். கிரக பெயர்ச்சி அல்லது கிரக மாற்றம், கிரக பார்வை அப்படிங்கிற காட்டிலும் கிரக புள்ளிகளினுடைய அமைப்பையும் எடுத்து எந்தெந்த கிரகங்கள் சுபத்துவம் பெறுது, சுபத்துவம் பெற்ற கிரகத்தை அசுவ கிரகங்கள் பார்க்குதா அல்லது அசுக கிரக பார்வை பார்த்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா, அல்லது சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் செயல்படுத்தும் பொழுது அசுப கிரகங்கள் தடுத்தால் அதை மீறி எப்படி செயல்படுத்தும் என்று இந்த 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் வார பலன் மற்றும் மாத பலன்களையும் லக்ன வீதாச்சாரம் மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம் தேவ பிரசன அடிப்படையில் இருக்கும் பொழுது மேற்சொன்னக்கூடிய அனைத்து விஷயங்களும் 30 நாடுகளே நடந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வ அருளும் அண்ணாமலை அருளாலையும் 12 ராசிகாரர்களுக்கும் நவம்பர் மாதம் வெற்றி மாதமாகவே அமையக்கூடிய அற்புதமான விஷயங்களை மேற்கொண்டு நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் அமையும். மேலும் நிச்சயமாக கடகத்தில் குரு, அதுபோக பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் வரக்கூடிய சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், அப்புறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கை, இதெல்லாம் எடுத்து நம்ம பிரச்சனை அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரத்யோகமாக மீன ராசி, கும்ப ராசி, மிதன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த ராசி நேயர்களுக்கு எல்லாமே அபிவிருத்தி நமஸ்தேயாமின்னு சொல்லக்கூடிய அபிவிருத்தி யோகமும், மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே அபரிதமான வளர்ச்சியும் ராஜயோகமும் மிகப்பெரிய பொருளாதார நன்மையும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பும். மேலும் நம்ம ஜாதகம் எப்படி இருந்தாலும் இயற்கையினுடைய ஜாதக அமைப்பு படி இந்த 12 ராசிகளுக்கு இந்த மாதம் 30 நாட்களிலும் என்ன விதமான பலன்களை கொடுக்கும், அது தனித்துவம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரசன்னத்தில் எடுத்திருக்கிறோம். இந்த பிரசன்னத்தினுடைய அடிப்படையில் எடுத்து நம்ம சிறப்பாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திர பாதங்கள், அந்த பாதத்துடைய லக்கண புள்ளிகள், அதனுடைய அமைப்பு சார விதிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம், அதாவது 1/1/2025 நவம்பர் மாதம் முடிக்க மேல் சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் மிக சாதுரியமாகவும் மிக தெய்வ
அருளாலும் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு கூடுதல் அம்சமாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை எந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும், எந்த மாதிரி நேரம் பிரார்த்தனை பண்ணணும், உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணணுமா, அல்லது ஜாதகம் இல்லாமல் சும்மா சென்றால் போருமா, என்ன மாதிரி தானம் தர்மம் கொடுக்கணும், விரதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற எழுக்கூடிய சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போக ஆலய வழிபாடுல சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பிரசன்னத்தின் விகிதாச்சாரங்களையும் நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தும் பொழுது இனி இந்த மாதம் முழுவதும் நடந்தே தீரும், உண்மையாக அண்ணாமலையார் மேல் ஆணையாக என்பதை நினைவில் கொள்ளும். தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் பொறுப்புணர்ச்சிக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து மேச ராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாக வரதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு வந்து நம்ம மேச ராசிக்காரர்களுக்கு இயல்பில் மித்தவங்களை காட்டிலும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இன்னும் சொல்லணும்னா நம்ம ஒரு நிறுவனமாகட்டும் ஒரு குடும்பமாகட்டும் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த குடும்ப பொறுப்புகளையும் நிர்வாக பொறுப்புகளையும் வந்து தம்மேல எடுத்துக்கிட்டு தன்னோட கடமையாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து சளைக்காமல் அதுக்காக வந்து அதை நல்லபடியாக கொண்டு வரணுன்றதுக்காக உழைக்கக்கூடிய பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பொதுவாக வந்து பொறுப்புகள் வந்து விலக தான் பார்ப்பாங்க. நமக்கு எதுக்கு அந்த வம்பு அப்படின்றது. ஆனால் அதை வந்து ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணி கொடுங்க நான் நல்லபடியாக பண்ணுறேன் அப்படின்னு வேண்டி விரும்பி வாங்கி தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த பண்பே வந்து அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே அவங்கள உயர்த்தும் அப்படின்றத நான் முதல் சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட பண்புகள் கொண்ட சிறப்புகள் கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் துவக்கத்திலேயே 2 நல்ல மாற்றங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன்மையாக நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது நவம்பர் 3ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு மேசராசிக்கு 7ஆம் அதிபதியும் மற்றும் தன காரணமான கூடிய சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல நீச ஸ்தானத்தில் மறைவில் கிடக்கிறாரு. ஸோ அவர் வந்து நவம்பர் 3ஆம் தேதி தன்னுடைய சொந்த ராசிக்கு வரப்போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான துலா ராசியில் வந்து அமர போகிறார். தன்னோட சொந்த ராசியில் இருக்கக்கூடிய எந்த கிரகமும் பார்த்தீங்கன்னா நல்ல யோக பலன்களையும் சிறப்பாக அது வலுவாக இருக்கிறதா அர்த்தம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுக்கிரன் வந்து சுபிச்ச காரகன், மகாலட்சுமியை நம்ம வந்து சுக்கிரனுடைய அதிபதியாக மகாலட்சுமியை சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசம் அடைகிறது உகந்த விஷயம் கிடையாது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுகபோகங்கள், உங்களுடைய வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் சில சிக்கல்களையும் சங்கடங்களையும் கொடுத்து கூடுதலாக 6ஆம் இடம் தொடர்போடு இருக்கிறதுனால கடன் சார்ந்த சங்கடங்களையும் கொடுத்துட்டு இருந்திருக்கும். சுக்கிரனால அந்த கடந்த மாதங்களும் கடந்த காலங்களையும் உங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கும். இப்போ அவர் வந்து இந்த தன்னுடைய நீசஸ்தானத்திலிருந்து வெளிப்பட்டு தன்னுடைய சொந்த வீடான துலா ராசிக்கு வர்றாரு. துலா ராசி சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலத்திரிகோண வீடு மற்றும் ஆட்சி வீடு. மூலத்திரிகோணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது 75% பலம் பெறுறதா அர்த்தம். சுக்கிரன் பலம் பெற்றுட்டார் அப்படின்னாலே வந்து உங்கள் லக்னத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகவும் கலத்திரஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் தன்னோட மூல திரிகோண வீடான துலா ராசியில் வந்து அமர்றது உங்களுக்கு ராஜயோகங்களையும் செல்வம் செல்வாக்கையும் திருமண முயற்சிகள் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தவங்களுக்குலாம் வந்து நல்லபடியாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைகிறதுக்கான யோகத்தை செய்ய போகிறாரு அப்படின்றத அர்த்தம். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா இப்போ நிலையில் வந்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் ஏற்கனவே புதன் இருந்துகிட்ருக்காரு. புதன் யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி மற்றும் 6ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். அந்த 3ஆம் இடத்து அதிபதியும் அவங்க ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் சேரக்கூடிய 7ஆம் இடத்துலேயே சேர்றாங்க அப்படின்னும் போது வந்து உங்கள் ஆசை விருப்பங்கள் உங்கள் முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து வெற்றியாக்குறதுக்கான காலம் கூடி வந்துருச்சு அப்படின்றத சொல்லலாம். அது நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்தே வந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தொடர்ந்து வரப்போகுது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக நவம்பர் 1ஆம் தேதியே மாத துவக்கத்திலே ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட தொழில் சார்ந்த மாற்றம். எப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருந்து அதாவது தொழில் சார்ந்த லாபங்களில் இருந்த தடைகளெல்லாம் வந்து நீங்கி உங்களுக்கு லாபம் நல்லபடியாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து ராகு கொடுக்க போகிறார். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரமான நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருந்தார். நவம்பர் 1ஆம் தேதி சரியாக 1ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்குள்ளே வரப்போகிறார். சதய நட்சத்திரத்தில் வரப்போகிறார். அதாவது கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் ராகு வரப்போகிறார். மேசராசிக்கு 11ஆம் இடம் வரக்கூடிய அந்த கும்பராசி வந்து லாபஸ்தானம் சொல்லுவோம். ராசிக்கு லாபஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் சூரியன் சனி செவ்வாய் போன்ற ராகு போன்ற அசுப கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நல்ல யோக பலனை தரும். இதிலே முழு அசுபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். அந்த ராகு 11ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்து அமர போகிறார் அப்படின்றது வந்து தன்னுடைய ஆதிபத்திய பலன்களையும் காரகத்துவ பலன்களையும் பெரிதுபடுத்தி கொடுப்பார். ஸோ தன்னுடைய பலன்களை கொடுக்குறாங்க 11ஆம் இடத்துலேருந்து கொடுக்குறாருன்னா
உங்களுடைய செயல்களுக்கு எல்லாத்துக்கும் வெற்றிக்கு துணை. நீங்க என்னென்ன காரியங்கள ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு உறுதுணையா அந்த ராகு இருக்க போறாருன்னு அர்த்தம். அதாவது முழு அசுபகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு உங்களுக்கு உற்ற துணையா இருந்து உங்களுக்கான வளர்ச்சிகளுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போக மாற்று மதத்தினர், மாற்று மொழி பேசக்கூடியவங்க, இவங்களால எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும், சந்தோஷங்களும் கிடைக்க போகுது அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து மாத பிற்பகுதி, அதாவது 16ஆம் தேதி வந்து நீச நிலையில இருந்துட்டு இருக்கக்கூடிய சூரியன், உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். எதனால அப்படின்னா, உங்களுடைய ராசியான மேச ராசிக்கு யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி. சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன். சூரியன் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் அரச கிரகம், அவர் தான் அரசன், அவர் தான். 2 அரச கிரகங்கள் நம்ம வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஒண்ணு வந்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், இன்னொன்னு வந்து சூரியன். சூரியன் ஒரு அரசன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கும் கூட கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அவர் தான் உங்களுக்கு யோகரே. அப்படிப்பட்ட யோகர் வந்து நீச நிலையில 7ஆம் இடத்துல தொடர்ந்துட்டு இருக்காரு இது நாள் வரைக்கும். 16ஆம் தேதி, நவம்பர் 16ஆம் தேதி அவர் வந்து எங்க வரப்போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்ச ராசிக்கு வரப்போறாரு. சூரியன் வந்து நீசப்படக்கூடாது. அரசன் பலம் இழக்கக்கூடாது. அரசன் பலம் இழந்தா நாமும் பலம் இழந்த மாரி. அவரே ஆத்ம காரகன்றனால நம்மளுடைய பர்சனாலிட்டி மேல நமக்கே சந்தேகம் வரும். நமக்குனால இதெல்லாம் செய்ய முடியாதோ, இதெல்லாம் என்னென்ன பெரிய விஷயங்கள் வந்து நம்ம எளிதா செய்ய முடியும்னு நம்பிக்கையோட இருந்தேன். உங்களுக்கே வந்து உங்க மேலேயே வந்து ஒரு குற்ற உணர்ச்சியும், தாழ்வு மனப்பான்மையும் குடுக்கக்கூடிய நிலை வந்து சூரியன் வந்து நீச பலம் அடையும்போது நடக்கும். மேச ராசிக்கு முதல் தரமான யோகர் அப்படி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, சூரியன் தான். சூரியன் வந்து அரச கிரகங்கள்ல முதன்மையான கிரகம். இன்னொரு அரச கிரகம் யாருன்னா வேற யாரும் இல்ல, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். இப்போ உங்க ராசிநாதன் செவ்வாய் எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த மாத பலன் எடுக்கும்போது வந்து உங்களுடைய ராசிநாதனுடைய நிலை எப்பயுமே முக்கியம். அந்த வகையில உங்க ராசிநாதன் செவ்வாய் தன்னுடைய இன்னொரு வீடான விருச்சிக ராசியில, உங்க ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியில அமர்ந்திருக்காரு. அந்த இடத்துக்கு சூரியனும் வந்து சேர போறாரு. அதாவது உங்க ராசிநாதனோட உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சூரியனும் சேர போறாரு. ஸோ அப்படின்னும்போது சூரியன் செவ்வாய் சேர்க்கை பொதுவாகவே வந்து எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த சேர்க்கை ஏற்படும் காலங்கள், அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றத்துக்கான நேரம் அப்படின்றத தாராளமாக சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு வந்து உங்களோட யோகரும் உங்களுடைய ராசிநாதனும் ஒன்றா சேர்றதுனால இது ஒரு யோக காலம் அப்படின்றது 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அது யோக காலம்னு சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்க ராசி பாக்கியநாதன் வந்து குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து, அதாவது கடக ராசியில உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய முதல் பார்வையான 5ஆம் பார்வையை வந்து உங்களுடைய ராசிநாதனுக்கும் ராசி யோகருக்கும் கொடுக்க போறாரு. ராசிநாதன், ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சூரியன், ராசிக்கு பாக்கியத்தை சொல்லக்கூடிய குரு, எல்லாரும் இணைவு பெறக்கூடிய காலமா இந்த நவம்பர் மாதம் இருந்துட்டு இருக்கனால மிக சிறப்பான நல்ல யோக பலன்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகோபகாரன் சுக்கிரன் அவரும் பலம் பெற போறாரு. ராசிநாதன் பலம் அடைய போறாரு. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சூரியனாலேயும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஏனைய கிரகங்களான ராகு, கேது முதற்கொண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. கண்டிப்பான முறையில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அருமையான காலம் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு, சனி, குரு, ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்திலேருந்து வக்ரத்துக்கு போகிறது, சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக சதயத்துக்குள்ளே வர்றது, சூரியன் நீசத்திலேருந்து நீச பங்கத்துக்கு வர்றது. ஸோ இப்படி சுக்கிரன், முக்கியமாக சொல்லணும்னா சுக்கிரன் அவர் வந்து சுகபோகக்காரகன், அவர் நீசத்திலேருந்து அவர் வெளிப்படுறது. ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து சில இது இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சூரியன் செவ்வாய் சேர்க்க ஆறாங்க, சனி ராகுக்கு கேந்திரத்தில் வர்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான். அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர், பதட்டம், உணவு பஞ்சம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி செவ்வாய், சூரியன் கேது, சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேந்திர நிலையில் வரும்போது ஏற்படும். இந்த சூரியன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி பெரிய அசுப, அதாவது இந்த போர், இந்த மாதிரி பஞ்சம், இந்த மாதிரி விஷயத்த நம்ம நடக்குன்றது சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பான முறையில் ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய வெள்ளம், பெருவெள்ளம், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மித்தபடி வந்து நம்ம பயப்படுற மாதிரி இந்த போர் பதட்டங்களோ, குறிப்பிட்ட பகுதியில் உலகத்தில் எங்கேயோ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான் உலக அளவில். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் புதுசாக எதுவும் பிரச்சனைகள் கிளம்புமா, பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா, அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது. பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது. இந்த கிருமிகள், அதாவது இந்த கொரோனா மாதிரியான பிரச்சனைகளுக்கு வருமா அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்லை. அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் இல்லை, நம்ம டிசம்பர் மாதம் பலன்களில் நம்ம அதை பற்றி என்னன்றது டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில்
பெருவெள்ளம், மழை இதெல்லாம் இருக்குது. அதனால சில இந்த சில்லறை வியாபாரிகள், இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் குறிப்பாக எந்த பகுதியில் இருக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள், அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்துலேயே இருக்குது. இந்திய அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத்லாம் நல்ல மழைப்பொழிவும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும். உத்தரகாண்ட்லையும் கூட மலைச்சரிவு, இந்த நல்ல மழைப்பொழிவும் மலைச்சரிவு இந்த மாதிரியான அங்கே ரெகுலராக நடக்கிறது அது இந்த மாதம் வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பயணங்கள், வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள், அதாவது லண்டன், யூகே, அதோட தொடர்புடைய ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெருவெள்ளம், மழை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, சுக்கிரன் தொடர்புலாம் வருது. ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மழைப்பொழிவை அதிகப்படுத்தி ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்லலாம். இந்த ஆண்டு நம்ம நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதனால வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கு அடையாளமாக தான் இந்த அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு இப்போ நவம்பர்லேயுமே ரொம்ப சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம கோச்சார் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம பலன் சொல்லியிருந்தோம். அது போக இந்த உலகில் நிலை வானிலையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், ஜோதிடமும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குது, உங்களோட தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்கள் குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குது, அதை பற்றி ஆரோக்கியம், கடன் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலை நம்ம கொடுக்கலாம். ரொம்ப வீரியம், கோபம், அதே சமயம் பாசம் இருக்கும் மேஷராசி நேயர்களே. இந்த மாதம் எப்படி இருக்குது? ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கும், சரிங்களா? ஆனால் இன்னொன்று, தனம் விஷயமாகவும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். கையில் காசு ரொம்ப கரையிறது, வீட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், லைட்டாக சண்டை சச்சரவு நடக்கிறது, இதெல்லாம் இருக்கும். சரி, உங்களுக்கு என்ன ஒரு நல்ல நியூஸ் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னா, குரு வந்து உங்களுக்கு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போகிறார், 4ஆம் வீட்டுக்கு போகிறார். ஸோ நீங்கள் ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணுன்னா இது வந்து ரொம்ப நல்ல மாதம். நீங்கள் ஏதாவது சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாவது வீடு வாசல் வாங்கணுன்னாலும் இது வந்து ரொம்ப கரெக்டான டைமு, நல்லபடியாக வாங்கலாம். ஒன்று சொல்கிறது என்னென்னா, ஒரு லட்சமாவது கண்டிப்பாக போட்டு தான் ஒரு வண்டி வாங்குவோம், பல லட்சம் போட்டு தான் வீடு வாங்குவோம். அதை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜோதிடர்கிட்ட இந்த வண்டி என்ன எனக்கு கரெக்டாக இருக்குமா, இந்த வீடுக்கு என் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வீடு அமைப்பு, இல்லை இந்த வாசப்படி, இந்த சைடு திசை இருக்கிற வீடு எனக்கு சரியாக இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா இது வந்து காலம் பூரா வரப்போகிற விஷயம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பார்த்துக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய ஹெல்த்து. ஏன்னா உங்களுடைய ஹெல்த்து 6ஆம் வீடு கன்னியை வந்து இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் உங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப 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 பத்திரமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? முக்கியமாக இந்த வயிறு சம்மந்தமாக இருக்கிற இதை பார்த்துக்கோங்க. காரமாக எண்ணெய் பொருள், ஃபாஸ்ட் ஃபுட்டு பொருள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே மேஷராசி சூட்டு உடம்பு இப்போ இருக்கிற கிரகநிலை பிரகாரம் பயங்கரமாக சூட்டை கலப்பிவிடும், முக்கியமாக வயிறு சம்மந்தமான விஷயம். அதனால் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சி, மழை காலம் வர்றதுனால ஒரு ஓவர் குளிர்ச்சியாக இல்லாமல் ஒரு மிதமான சாப்பாடாக சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகும். சரி, இன்னொரு நல்ல விஷயம், இப்போ ஒன்று எதை பார்த்துக்கணும், இன்னொன்று நல்ல விஷயம் இது, அப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம், சரிங்களா? நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் 8ஆம் வீட்டை வந்து இப்போ குரு பார்க்க போகிறார், சரியா? அப்போ 8ன்றது என்னென்னா, வெளியே ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அதை திரும்பி வரணும். ஏன்னா ஒரு 3 மாதமாக படாத பாடுபட்டுருப்போம் கண்டிப்பாக, முக்கியமாக பணம் விஷயத்தில். நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஏன் நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மகிட்ட காசு வாங்கியிருப்பாங்க, திருப்பி கேட்டு தரமாட்டாங்க, நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கோம். அது எல்லாமே நீங்கள் வந்து கேட்குறதுக்கான
சூப்பரான டைம் வந்து இந்த நவம்பர். நீங்கள் ஒன்றும் இப்போ உங்களுக்கு ஏதோ பஞ்சபக்ஷி பார்க்க தெரியும், இல்லை தாராபலம்லாம் பார்க்க தெரியும்னா ஒன்றும் நேரம் வச்சு கரெக்டாக கேட்டிங்கன்னா உங்கள் பணம் உங்கள் கையில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, வெளியே ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கூட போட்டிருக்கீங்க, மார்க்கெட்டில் என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ட்ரம்ப் திடீர்னு காலில் எழுந்து புது புது சட்டம் போடுறாரு, எது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த பணம் எடுக்கலாமான்னா வெளியே இருக்கிற உங்கள் பணத்தை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம். ஏன்னா சீட்டு போட்டுட்ருக்கீங்க, நியூ இயர் கிறிஸ்மஸ் சீட்லாம் முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா வெளியே எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைமு, ரொம்ப நல்லது நடக்கும். சரிங்களா? அடுத்த நல்லது உங்களுடைய 10ஆம் வீடான மகரமும் ரொம்ப பெஸ்ட்டு. மேஷராசிக்கு என்னென்னா தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்குங்க. ஆஃபீஸும் சரி, பிஸ்னஸும் சரி, தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெளியூர்கள் போகிற வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு போக சான்சஸ் கிடச்சா தாராளமாக போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் வெளி மாநிலம் இல்லை வெளி ஊர் இல்லை சார், வெளி ஊரில் கூட இல்லை, வெளி மாநிலத்தில் என் பிரான்ச் இல்லை, ஒரே ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் என் பக்கத்து ஊரில் தான் இருக்குன்னா அது கூட போயிட்டு வாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் மூவ் பண்ணாலும் போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி போயிட்டு வர உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா வளரும். சரிங்களா? ஏன்னா 100 பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஒருத்தர் அந்த எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னும் போது நீங்கள் தனியாக தெரிவிங்க. அது இருக்கிற இடத்துலேருந்து வெளியே போய் செய்கிற தொழில் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக அமையும். ஸோ வெளிநாடு போகிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு 3 மாதமாக நிறைய செலவுகள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருந்திருக்கும், எக்கச்சக்க செலவுகள். இப்போவும் செலவுகள் குறையுமானா குறையாது, ஆனால் சுப செலவாக மாறும். இப்போ வண்டி வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இதெல்லாம் சுப செலவுகள். ஸோ இந்த மாதிரி செலவுகள்லாம் சுப செலவுகளாக நடக்கும். சந்தோஷமாக பண்ணுங்கள். நீங்கள் அடுத்தடுத்து வளர்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும். கொஞ்ச நாளாகவே நம்ம குடும்பங்களில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். முக்கியமாக பசங்ககிட்டலாம் ரொம்ப சண்டை போட்டுட்ருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா 5ஆம் வீட்டில் கேது இருக்குது. ஈகோ இஷ்யூஸ், மனக்குழப்பங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். எதிரிகள் தொல்லையும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஏன்னா கன்னி வீட்டையும் உங்களுக்கு சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை சுப்பிரமணியர். நல்லா கவனிங்க, முருகர் கிடையாது, கந்தன் கிடையாது, வடிவேலன் கிடையாது, சுப்பிரமணியர். அந்த பேருக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அதனால தான் ஒரே கடவுளாக இருந்தாலும் பல ரூபங்கள் பல பேர்கள் ஏன் வச்சுருக்கோன்னா ஒரு பேருக்குன்னு ஒரு பவர் இருக்குது. சுப்பிரமணியர் நீங்கள் இப்போ பழனியில் தான் சுப்பிரமணியரை, திருச்செந்தூரில் போய் தான் சுப்பிரமணியரை வழிபடணும் இல்லை. உங்கள் வீடு பக்கத்தில் சுப்பிரமணியர் கோவில் இருந்தால் கூட ஓடி வந்துடுங்க. இல்லை ஒரு சுப்பிரமணியர்ன்ற பேர் போட்ட சாமி படத்தை வீட்டில் வைங்க. ஒன்றும் நீங்கள் வள்ளி தெய்வானையோடு சேர்ந்துருக்கிற சுப்பிரமணியரை வழிபடும் போது இன்னும் உங்களுக்கு பவர் ஏறும். இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். மேலும் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு 62 நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது. ஸோ குரு பயிற்சினா என்ன, குரு அதிசார பயிற்சி என்ன? குரு பயிற்சினா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி. சரி, இது மூவ் ஆகுறாரு. இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு 60 நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது. இது ஒரு சயின்ஸ் தான். கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும். இந்தமாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம். அதுதான் இப்போ இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த அதிசாரம் அப்போது என்னென்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பலன்கள் மாறும். கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும். குருன்றது முழு சுப கிரகம். ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லாம் குறையும். அதிகமான பண வரவுகள் வரும். அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும். அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ நிறைய தடங்கள், நிறைய பேருக்கு அந்த வேலை, பண வரவு, குடும்ப விஷயங்கள், நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த தடங்கள் அதுவே கம்மியாயிடுச்சு.
ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிட்சமான விஷயங்கள் வந்து இன்னும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிட்சமான மாதம். எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு. எந்த நாளில் வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்வோம். மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த வண்டி வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும், இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனா கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். மேஷ ராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? இந்த மாத பெயர்ச்சி நம்ம சொல்லும் போது, மாத பலன்கள் சொல்லும் போது அதனுடைய ராசி அதிபதியை முதல்ல பார்க்குறோம். இந்த ராசி அதிபதியாகப்பட்டவர், ஏன்னா ராசிநாதன் எங்க இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் இவர்களினுடைய மனநிலை இருக்கும். பொதுவாகவே இந்த மேஷ ராசி என்பர்கள் கொஞ்சம் அடாவடித்தனம் வீட்டுல ஜாஸ்தியா இருக்கும். அதாவது குழந்தை பருவங்களாக இருக்கிறாங்க, ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வீட்டுக்கு அடங்காத ஒரு குழந்தைகளாக தான் இருப்பாங்க. இவர்களினுடைய பிடிவாத குணம் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியாக குணத்தை இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வழக்குகளையும் அதிகப்படியான கடன்களையும் தீராத ஒரு வியாதிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சந்திரனுடைய அதிபதி ஆகப்பட்டவர் அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து இவருடைய பார்வையாகப்பட்டது, அதாவது அந்த செவ்வாயினுடைய பார்வையாகப்பட்டது ராகு மீது பயணிக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளி இடத்துல ரொம்ப கவனமாக பழகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பிடிவாத குணம், உங்களுடைய தேவையில்லாத ஒரு முன்கோபம், இதெல்லாம் இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு வெளியில காட்டக்கூடாது. காட்டுனீங்க அப்படின்னா இதனால மிகப்பெரிய ஒரு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம உங்களுடைய ப்ராப்பர்ட்டிலயோ, அதாவது ஒரு சொந்தமா வீடு கட்டக்கூடிய ஒரு இடத்துலயோ, அடுத்து பாத்தீங்கன்னா நகைகள்ல, அடுத்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். லேண்ட்ன்றது செவ்வாயினுடைய காரக கிரகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமான இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு இந்த மாதம். அதனால இந்த மாதம் யாராவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால நகைகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை அலுவலகத்துல சில சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரியான சிரமங்களை அனுபவிக்கிறாங்க? சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பெண்கள்னால மிகப்பெரிய அளவுக்கு அங்க பாதிப்பை அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எந்த தவறுமே செய்யாம இவங்க கூட வேலை பார்க்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா இவரை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளில இழுத்து விடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இது கடந்த ஒரு 2 மாதங்களாக இந்த மேஷ ராசி ஆண்களுக்கு நடந்துட்டு இருக்குது. இதே இது பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய பெண் நண்பர்களே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு துரோகிகளாக இருப்பாங்க. அதே சமயத்துல தேவையில்லாத ஒரு புரளியை சொல்லி இவங்க மேல ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் அந்த பெண் மேஷ ராசி என்பவர்களுக்கும் இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல இவர்களினுடைய வேலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மாதம் 5ஆம் தேதியோட விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாராவது உங்களுக்கு தொந்தரவு ஆபீஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களினுடைய பிரச்சனையினுடைய அளவு இந்த மாதம் 5ஆம் தேதியிலிருந்து விலகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மேஷ ராசியில அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அவப்பெயர்ன்ற போது உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை எப்போதுமே மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய நபர்கள்
தடைகளாக தடையை கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் நபர்களாகவே தான் உங்களுடைய உயர் அதிகாரிகள் இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க. இவர்கள் எப்போ சரியாகுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயர் அதிகாரிகளினுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா வெளியில உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா உள்ள எல்லா ஒரு விதமான தடைகளையும் கொடுக்கக்கூடியவர்களே இந்த உயர் அதிகாரிகள் தான். அதனால நீங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்கள் உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு பொருட்களை உற்பத்தி செய்றீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு, 11ஆம் இடத்துல ராகு வக்ரமாக இருக்கிறதுனால அதிகப்படியான வாய்ப்புகளை இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள்ல கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ரீட்டைல் சம்பந்தப்பட்ட கடைகள் வச்சுக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு, மேஷ ராசி நபர்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதாவது விற்பனை அளவு குறைவாக இருக்கும். ஆனால் நீங்க ஒரு வாட்டி குவான்டிட்டி சேல் பண்ணா கூட அதற்குண்டான லாபத்தை முழுவதுமாக எடுக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால இந்த நவம்பர் மாதம் அந்த ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த விற்பனையினுடைய அளவு குறைவாக இருக்கும், ஆனால் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இதுல எந்தெந்த செக்டாருக்குலாம் லாப அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு ஃபார்மசி சம்பந்தப்பட்ட செக்டார்ஸ், அடுத்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட செக்டார்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ் வாட்டர் விற்கிறவங்க, இந்த மாதிரியாக இதை சார்ந்து செயல்படுறவங்களுக்கு நிறைய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. ஜுவல்ஸ் ஷாப்புக்கெல்லாம் பெரிய பெரிய கடைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லாப அளவு அப்படின்றது அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ப்ரொஃபஷனல் துறைன்னு இருக்கு, அதாவது அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், இந்த மாதிரியாக ஐபிஎஸ், ஐஏஎஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் சார்ந்த ஒரு தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு தடைகளாக இருந்த சில உயர் பதவிகள், ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு அந்த இடத்துல கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்காம இருந்ததுக்கு நிறைய தடைகள்லாம் இருந்தது. இந்த நவம்பர் மாதத்துல அதற்குண்டான சில முயற்சிகள்லாம் எடுத்து அதுல ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறாங்க இந்த மேஷ ராசி என்பவர்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும். ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிகளும் வேதனைகளும் நிறைந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாக குடும்ப நபர்களாக இருக்கிறாங்க மேஷராசி என்பவர்கள், அவர்களினுடைய குடும்ப உறவுகள் மீது நிறைய ஒரு அக்கறையும் ஒரு கவனமும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அவர்களினுடைய வளர்ச்சிக்கு அதிகப்படியான ஒரு பிளான் போட்டு அதற்குண்டான சில நல்ல ஒரு விஷயங்களை முயற்சி எடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. மறு திருமணம் சார்ந்த சில விஷயங்கள்ல இப்போதைக்கு முடிவு எடுக்க கூடாது. எடுத்தீங்க அப்படின்னா அதுல சின்னதா ஒரு தடைகள் அப்படின்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதே இது பாத்தீங்கன்னா அந்த மறு திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த மாதத்துல பண்ண வேண்டாம், அதற்குண்டான சில முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்று அமைப்பு அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.